ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலதெய்வதா முனியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் ஜோதிடரியம் முத்துச்சாமியின் இனிய அன்பு வணக்கங்கள். அன்பர்களே, ஏற்ற இறக்கமானது வாழ்க்கை. எந்த விஷயமும் நம்ம இஷ்டத்துக்கு எல்லாமே கிடைச்சிடாது. எது எப்பப்போ கிடைக்கணுமோ அந்த கிடைக்கும் காலகட்டங்களில் அவற்றையெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தணும் அல்லது அனுபவிக்கணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத எது தீர்மானிக்குதுன்னா அவரவருடைய ஜென்ம ராசி நட்சத்திரம் தான் தீர்மானிக்க போகுது. இதுதான் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டேன்னா அதுக்கு தக்க மாதிரி நம்ம வாழ்க்கையை நகட்டி கொண்டு போகிறது நல்ல விஷயம். அப்போ அதன்படி பார்க்குறப்ப மீனராசி என்பதே உங்களுடைய குணாதிசயங்களில் முதல் விஷயமே பார்த்திங்கன்னா இரட்டை மனம், ஒரு நிலையற்ற மனம், செயல்களும் இரட்டை செயல்கள். எந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா ஒரு செயல் செய்து கொண்டு இருக்கும்போதே இன்னொரு செயலை செய்கிறது, இதுதான் உங்களுடைய குணாதிசயங்களில் மிக முக்கியமான விஷயம். ஆனால் அதி புத்திசாலிகள் மீனராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அதி புத்திசாலிகள். ஒரு ஸ்டெடி மைண்டு தான் இல்லையே தவிர பயங்கரமான புத்திசாலிகள். இவங்க பார்த்திங்கன்னா இந்த கழுவுற மீன்லேயே நழுவுற மீன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி காரியவாதிகள். தங்களுடைய செயல் சரியாக அமைய வேண்டும் அல்லது தனக்கு சாதகமாக எது நடக்கணும் அப்படின்னா அதுக்கு தக்க மாதிரி என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு காய் நகர்த்தக்கூடிய அதி புத்திசாலி மேதைகள். சரியான செலவாளிகள், நிறைய செலவு பண்ணுவாங்க. சுகபோகவாசிகள், ஜாலியாக இருக்கணும், எல்லா விதமான இன்பங்களையும் அடையணும், எந்த விதமான ஒரு துன்பமும் இல்லாமல் ஜாலியாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசியில் மிக முக்கியமான ராசி இந்த மீன ராசிக்காரங்க தான். முதலீடு பார்த்திங்கன்னா அதிகமாக ஒரு தொழிலில் பார்த்திங்கன்னா அதிகமாக முதலீடு செய்வாங்க. ஒரு விஷயத்துக்காக செய்யணும்னா நிறைய செய்வாங்க. அப்பேற்பட்ட ஒரு ராசிக்காரங்க இந்த மீன ராசிக்காரங்க. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த ஒரு நோக்கம் இருக்கும். இவங்களுக்கு இறை பலம் பக்கபலமாக இருக்கிறது. ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் அதுதான். தெய்வம் உங்களுக்கு காப்பாற்றுது. அதனால் நீங்கள் ஜெயிச்சு வரக்கூடிய வல்லமையும் உங்களுக்கு இருக்குது. சரி, இந்த மீனராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 1, 4, 7, 10 ஆகிய இடங்களில் அமர்ந்திருந்தான்னா இதை விட பலம் உங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை. மிகப்பெரிய யோகம். அதையும் விட யோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதே குரு பகவான் 5, 9 ஆகிய இடங்களில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்தாருன்னா கையில் பிடிக்கவே முடியாது, அந்தளவுக்கு பலம் படைத்த யோகங்கள் உண்டு. அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய பலமே குரு பகவான் தான். அவருடைய அனுக்கிரகம் மட்டும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிச்சுன்னா மிகப்பெரிய லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும். பலமான ராசிக்காரங்க. இதில் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் வரும் மீனராசியில். உத்திரட்டாதி நட்சத்திரம் இவங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. இவங்க தெளிவான காரியவாதிகள். தன் கருத்தை தெளிவாக எடுத்துரைப்பார்கள். சிலவங்க பார்த்திங்கன்னா பேசுகிறதுல என்ன பேசுகிறோம் அவங்களுக்கும் புரியாது, என்ன பேசினாரும் மற்றவங்களுக்கும் புரியாது. ஆனால் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தெளிவாக சொல்லுவாங்க. தனக்கு வேண்டிய விஷயங்களை, இப்போ பாலையும் நீரையும் வைத்தால் அன்னப்பறவையானது பாலை மட்டும் எப்படி எடுத்துக்கிறதோ அது மாதிரி இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க எவ்வளவு குழப்பமான சூழ்நிலையில் இருந்தாலும் அதில் எனக்கு என்ன வேணுமோ அப்படிங்கிற மாதிரி அதை மட்டும் எடுத்துக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க. அவங்களும் கொஞ்சம் செலவாளிகள் தான். ஒவ்வொரு செலவுக்கும் கொஞ்சம் இதான் முக்கியமான பாயிண்ட், நல்லா புரிஞ்சுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஒரு செலவு பண்ணாங்கன்னா ஆக இவன் செலவு பண்ணுறானேன்னு சொல்லி யார் நினச்சி ஏமாந்துறாங்க. ஒவ்வொரு செலவுக்கும் பல மடங்கு லாபத்தை எப்படி எடுக்க வேண்டும் என்ற நுணுக்கத்தை அறிந்து வைக்கக்கூடிய வல்லமை மிக்கவர்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க. சிலர் பார்த்திங்கன்னா அந்த தேவையில்லாத சில செய்கள் செஞ்சு அவங்களுடைய புத்தி கூர்மை சற்று குறைவாக இருந்துச்சுன்னா கடன்லையோ அல்லது தேவையில்லை பிரச்சனையோ கூட மாட்டக்கூடிய அளவுக்கு இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க உண்டு. ஏன்னா ஜெயிக்கக்கூடிய ஆற்றலும் உண்டு. சில நேரங்களில் தேவையில்லாத விஷயங்களை ஈடுபட்டாங்கன்னா அவங்க ஒன்று கடனாளி ஆயிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நிறைய பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் அவங்களுக்கு ஏற்படும். அடுத்து மிக முக்கியமான நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். உலகத்தில் யார் அதிக அறிவாளிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கான அதிமேதாவிகள். அவங்க தானே அப்படி நினச்சிக்கிடுவாங்க. அது சில சமயங்களில் உண்மையாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி அதிர்ஷ்டத்தை சரியாக கணிப்பவர்கள். இவெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் வந்தால் மிகப்பெரிய பலனை நிறைய அனுபவிப்பாங்க.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒருத்தரை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுல இவ்வளோ மாதிரி ஆள் கிடையாது, கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. பொதுவாக வந்து இந்த புதன் நட்சத்திரமாகிய ரேவதி நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் அமர்ந்தால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி யோகம் உண்டு, 2 டிகிரி வாங்குகிற அளவுக்கு வாய்ப்பு உண்டுப்பாங்க. சில நேரங்களில் பொறுத்தளவுக்கு வந்து பெரிய அளவுக்கு கல்வியே இல்லாதவங்களும் இருப்பாங்க, ஆனால் 2 டிகிரி 2 பட்டம் வாங்குகிற அளவுக்கு இவங்கள்ட்ட யோகம் உண்டு, அந்தளவுக்கு அதிபுத்திசாலியானவங்க. அதே மாதிரி எவரையும் தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் எளிதில் வசப்படுத்தி விடுவார்கள், பேசியே காய நகர்த்தி ஜெயிச்சிருவாங்க. இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா மனைவிக்கு அப்படியே சாதகமாக பேசுகிற மாதிரியே பேசி அல்லது கணவருக்கு சாதகமாக பேசுகிற மாதிரியே பேசி தன் காரியத்தை சாதிக்கிறதுல மிகப்பெரிய வல்லவர்கள். அப்போ இதெல்லாம் செய்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா தெய்வ பலம் வேண்டும். அந்த தெய்வ பலம் இவங்கள்ட்ட நிறைய இருக்குது. அதுவும் குறிப்பாக சொல்ல போனோம்னா பள்ளிகொண்ட பெருமாள் ஆசீர்வாதம் இவங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறனால அந்த இறை பலத்தினால ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. மீனராசி என்பதே பொதுவாக வந்து கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்தால் பலன்கள் இன்னும் இரட்டிப்பாகும். குரு பகவானை நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா அந்த பலன்கள் இன்னும் அதிகமாக கிடைக்கும். எல்லாம் உள்ள குரு பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இனிய நல்வாழ்த்துக்கள்.